அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து காலை உணவு திட்டம். இது வந்து 7/5/2022 அறிவிக்கப்பட்டது. சட்டசபை விதி எண் 110 கீழே அறிவிப்பு வெளியிட்டாங்க. 15/9/2022 அன்னைக்கு மதுரையில் வந்து திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலையில் நல்ல சத்தான உணவு வழங்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். இது 1545 பள்ளிகளில் மொத்தம் 1.14 லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இந்த திட்டத்துக்காக 33.56 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டம் நல்ல வரவேற்பு அடைஞ்சதை ஒட்டி 2024 ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இத்திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது திட்டத்தின் மூலம் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு 293.40 கிராம் கலோரி ஆற்றல் வந்து கிடைக்குது. 9.85 கிராம் புரதம் கிடைக்குது. 5.91 கிராம் கொழுப்பு கிடைக்குது. 20.41 மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைக்குது. 1.64 மில்லிகிராம் வந்து சுண்ணாம்பு சத்து கிடைக்குது. இதனால் குழந்தைங்க வந்து சத்தாகவும் நல்ல ஆற்றல் கிடைச்சி அவங்க நல்லா படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் வந்து அந்த உள்ளூர்லேயே கிடைக்கிற சத்தான பொருட்கள், தானிய வகைகள், சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு வாரத்தில் 2 நாள் வந்து அதை வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு சத்தான உணவு தயாரித்து தரணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அறிவிச்சிருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் படிக்கிறத உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களோடய ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும், எந்த டாபிக் பற்றி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோஸு, அது ரிலேட்டடான வீடியோஸை சர்ச் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.